ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசாசு படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2014 டிசம்பர் 19ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் மிஸ்கின் அண்ட் மியூசிக் டைரக்டர் அரோல் கொரலி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாகா அண்ட் பிரயக மார்டின் அப்படின்ற 2 பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவி தான். நம்ம தமிழ்ல வந்து மத்த ஹாரர் மூவிஸ ஒப்பிடும்போது இது எவ்வளவோ பரவால்ல. பார்க்கறக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இந்த படம் ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது. அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு சஸ்பென்ஸ்லயே போகும். ரொம்ப ஒரு சிம்பிளா எடுத்த படம் தான். பெருசா ஒண்ணும் பட்ஜெட் இதுக்கு வந்து போட்டிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனாலும் நெறைய பட்ஜெட் போட்டு பெரிய பெரிய ஹாரர் மூவிஸ்லாம் எடுத்தாலும், இந்த படம் என்னைய கேட்டா பர்சனலா எனக்கு தமிழ்ல வந்த ஹாரர் மூவிஸ்ல வந்துட்டு இந்த படம் கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர் வந்து சித்தார்த். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெட் கலர் கார்ல இவர் போய்க்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்கும். உடனே அந்த பொண்ண காப்பாத்தணும். ஒரு பொண்ணு தான் ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க. அந்த பொண்ண காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ புடிச்சு தூக்கிட்டு போற வழியிலேயே அந்த பொண்ணு வந்து இறந்து போயிரும். இவரோட மடியிலேயே அப்படியே கைய பிடிச்சபடியே இறந்து போயிரும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஒரு செப்பல மட்டும் தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ச்சே! இந்த பொண்ண காப்பாத்த முடியலையே அப்படின்ற மாரி. இந்த பொண்ணு யாருன்னே இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தெரியாது. அந்த மாரி தான் இருக்கும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, நாளடைவுல இவர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல ஒரு அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்கிற மாரி இவர் வந்து ஃபீல் பண்ணுவாரு. இவர் வந்து பீர் குடிக்க முடியாது. அந்த ஓப்பனர் இருக்கும் இல்லையா? அது வந்து காணாம போயிரும். அ எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியே இருக்கும். இவருக்கு ஏதோ ஒண்ணு நம்ம வீட்ல இருக்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பேய் ஓட்டுவாங்க இல்லையா? அவங்கள ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டலான்னு நெனைப்பாரு. அப்ப நெறைய காசு வந்துட்டு கேட்கும். அந்த பொண்ணு கட்டு கட்டா கேட்கும். அத குடுத்துட்டு ஓட்ட சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு சரியான ஃப்ராட் அப்படின்றதுனால, அந்த வீட்ல இருக்கக்கூடிய இந்த பொண்ணுடைய ஆவி ஆல்ரெடி இறந்து போன பவானி அப்படின்ற பேர்ல தான் இந்த இவர் கையில வந்து இறந்து போனது. அந்த பொண்ணோட ஆவி வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த பொண்ணு வந்து விரட்டி விட்டுரும். அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் பிச்சு விரட்டி விட்டுரும். ஓடியே போயிருவாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் வேற யாரையாவது கூட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டுக்கு அவங்க அம்மா வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. ஏம்மா இங்க வந்த அப்படின்ற மாரி இவர் ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா ஆல்ரெடி ஆவி வேற இருக்கு இல்லையா? ஸோ சரி பார்த்து இருந்துக்கம்மா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா வந்து தனியா இருக்கும்போது, பக்கத்து வீட்ல வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அடிச்சுப்பாங்க. அப்ப இந்த அம்மா போய் கேட்க போம்போது, இந்த அம்மாவ வந்து அடிச்சுருவாரு. அதோட கடுப்பாயி அந்த பேய் என்ன பண்ணும்னா, அவர போட்டு இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி விட்டுரும். இவங்க வந்து அதே மாரி பாத்ரூம்ல குளிக்க போயிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வழுக்கி கீழ விழுந்துருவாங்க. விழுந்ததுல தலையில அடிபட்டுரும். அப்ப அந்த பேய் தான் என்ன பண்ணும்னா, அவங்கள மெதுவா வெளியில இழுத்துட்டு வந்து போட்டு, கதவெல்லாம் திறந்து விட்டு, பக்கத்துல உள்ளவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் நல்லபடியா இருக்கும். ஆனா, இவரோட பையனா இருக்கக்கூடிய சித்தார்த் இருக்காரு இல்லையா? அவர் என்ன நினைப்பார்னா, தன்னுடைய அம்மா இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த பேய் தான்ற மாரி அத மொதல்ல விரட்டி அடிக்கணும்னு சாமியாரு அது இதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. முதல்ல அந்த இறந்து போன பொண்ணு யாரு? எதுக்காக இங்க வந்து இருக்கு? அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கணும்னு நெனச்சுட்டு கண்டுபிடிப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராதா ரவி தான் அந்த பொண்ணுடைய அப்பா. அவங்ககிட்ட போய் சொல்லி கூட்டு வருவாங்க. உங்க பொண்ணு வந்து எங்க வீட்ல வந்து இருக்கு. இந்த இடத்துல இருந்து போ மாட்டேங்குது. எங்க அம்மாவுக்கும் அந்த மாரி அடிபட்டுருச்சு. எங்கள போட்டு பாடாப்படுத்துது. தயவு செஞ்சு உங்க பொண்ண வந்து இங்கேருந்து சொல்லுங்க. உங்க பொண்ணுடைய உடல நீங்க தனியா வச்சிருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அத வந்துட்டு நல்ல முறையில உங்கள வந்து அடக்கம் பண்ணிருங்கன்ற மாரி சொல்லுவாங்க. அதோட சரின்ட்டு அவர் வந்து தன்னுடைய பொண்ண பார்க்கறதுக்காக இங்க வந்து வருவாரு. வந்து பார்த்தா இவங்க வந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்துட்டு இந்த ஆவியா இருந்தாலும் வந்து அப்படியே இந்த முகத்தெல்லாம் அப்படி வந்து தடவும். அவருக்கு அவ்வளோ ஒரு அழுகையா வரும். "நீ வந்துருமா நம்ம இங்கேருந்து போயிரலாம்ன்னு" சொல்லுவாரு. அப்ப டக்குனு மேல போயிரும். அப்பதான் அவருக்கு புரியும், அந்த பொண்ணுக்கு இங்க இருக்க தான் புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்துமே என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, "என்னைய காப்பாத்துனதே இங்க உள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான். நான் வந்து அத உணர்ந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து புரிய வரும். நம்மளுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரு தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பா? அவங்கள முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி குடுத்துட்டோம்னா, இந்த பொண்ணோட ஆவி வந்து நல்லபடியா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு நெனைப்பாங்க. அதோட அந்த யாருன்னு கண்டுபிடிக்கிறக்காண்டி போயி, அங்கனக்குள்ள இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட உள்ளவங்கட்டலாம் விசாரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கார்ல தான் இவருண்டு, பச்சை கலர்ல யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நெனைச்சுட்டு, அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்பாங்க. ஆனா, அந்த ஆவி வந்து சொல்லவே விடாது. பயங்கரமான காத்தடிச்சுக்கிட்டு, அவங்க காமிக்கிற கலர்ஸையும் பார்க்க விடாதபடி இருக்கும். ஆனா, இறுதியில தான் தெரியும், ஆக்சிடென்ட் பண்ணதே இந்த ஹீரோ அப்படின்றது. ஆனா, இவருக்கு தெரியாம பண்ணிட்டாருன்றதுனால, அவங்கள வந்துட்டு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணாரு இல்லையா? கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதனாலேயே அந்த பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சு போய் இதே வீட்லயே அவங்க வந்து தங்கிருவாங்க.
அதுக்கப்புறம் இவர் போயிட்டு அந்த இவரோட குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம நம்மளால தான் இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த ஐஸ் கட்டிலாம் இது பண்ணி தயாரி பண்ணி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே போயிட்டு தன்னை சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைப்பாரு. அவர் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ ராதாரவி அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய பொண்ணுடைய அந்த ஆத்மாவை வந்து பத்திரமா வச்சிருப்பாங்க, ஒரு ஐஸ்ல வச்சிருப்பாங்க. அப்போ இவர் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போயிடுன்ட்டு அது தன்னைத்தானே இது பண்ணி மூடிக்கிறோம். அப்படியே அந்த படமும் முடிஞ்சிடும். இவரோட உயிரை வந்து போகவிடாம அதை வந்து காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் பேயா இருந்தாலும் இதா இருந்தாலுமே அந்த ஒரு இது தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த படத்துல இருந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது வேணும்னே இவர் வந்து இந்த தப்பு பண்ணல, தெரியாம தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களம் சொல்லலாம் இந்த படத்தை.